மேடையில் அமர்ந்திருக்கும் திரை பிரபலங்கள் சாம்பவான்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் வணக்கம். முக்கியமாக முதல் வணக்கமாக நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஃபோன் வச்சுக்கணும்னா ஃபோனுக்கு மட்டும் ஓனர் கிடையாது, ஒரு சேனலுக்கு ஓனரு. அதனால் ஃபோன் வச்சுக்கணும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து எப்போ நடக்கணும்னோ அது கரெக்டாக நடந்துடும். அதான் சரியான திறமையில் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து வில்லன்கள்லாம் கதாநாயகராக மாறினாங்க, அப்புறம் கதாநாயகர்கள்லாம் வில்லனாக மாறினாங்க. இப்போ காமெடிகள்லாம் கதாநாயகர்களாக மாறுற டைம் இப்போது. ஆமாம், இந்த படத்தில் அந்த வேலையை வந்து சூப்பராக செஞ்சுருக்காரு நம்ம சைனு சாவக்காடன் சார். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திரையில் வந்து வேறு மாதிரி எப்போவோ பார்த்த ஆட்கள்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது செய்கிற ஒரு துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா, இந்த காமெடியர்களை வந்து முன்னிறுத்தி முதல்ல யார் பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குநர்கள் தான். இன்னும் நிறைய கதாநாயகர்கள் வந்து காமெடியனாக இருந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்த்துருக்க முடியுது. அதே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. சினிமா அதாவது இப்போ சமீபத்தில் அந்த ஸ்டாரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பிரபலமாக இருக்க ஒரு ஸ்டாராக இருக்குன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஐஸ் வண்டி தள்ளி விற்கிற மாதிரி வந்திருப்பேன். நிறைய அந்த படத்தில் பார்த்தா அசிஸ்டன்ட்லாம் வெளியில் படம் முடிஞ்சு வந்து பேசிட்டாங்க, சினிமாவில் எந்த நிலைமைக்கு வேணால் போகலாம், அந்த ஐஸ் வண்டி விற்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு சீனில் நான் அந்த செகண்ட் ஹாஃபில் சொல்லுவேன் கவின்கிட்ட, அதாவது தம்பி தரவை மட்டும் சினிமாவில் பத்தாது தம்பி, அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குங்கிற மேஜிக்கை வந்து சினிமா எப்படி பண்ணணும்னா ரஜினியை சிவாஜி ஆக்கும், சிவாஜி ரஜினி ஆக்கும். எப்படின்னா ஒரு படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பாரிஸ் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜிங்கிற படத்தில் சிவாஜியா மாதிரி நடித்தார். ஸோ அந்த மேட்சுக்கை வந்து சினிமாவில் நிகழ்த்தும். அப்புறம் டைரக்டர் சார், நீங்கள் வந்து ரொம்ப ஆதரப்பட்ட ஒரு விஷயத்தை ஓப்பனாக இங்கே சொன்னீங்க. அது நீங்கள் அண்ணா ராஜராஜ அண்ணா சொன்னார். அதாவது வசதியுள்ள ஒரு மனிதனை சுற்றி ஒரு நன்றி கெட்ட கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம தடுக்கக்கூடாது. நீங்கள் போன முறை வந்து ஒரு விதமாக இருக்கலாம், ஆனால் சரியான முறையில் அணுகி இருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரியான மிகச்சிற நடிகர்கள்லாம் வந்து என்றைக்குமே யாருமே பிறந்தே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஒன்று. மற்றபடி இது வந்து இசை வெளியீட்டு விழாத்து ட்ரெய்லரு அசத்திருக்காங்க. உண்மையிலேயே சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யார் இதை பார்த்தா. ஏன்னா அந்தளவுக்கு மேக்கிங்கில் பிரமாதமாக பின்னிருக்காங்க. ஏதோ ஒன்று இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லரை தாண்டி ஏதோ கதை சொல்கிறது, சினிமாக்குள்ளே வர்றது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது நிறைய படத்தை ஒன்றா கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டில். இசை உண்மையிலே சூப்பர். ஒரு நாள் கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு சுப்பிரமணியம் படத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். அப்புறமா விஜய் கௌரிஷ் ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். இப்போது எம்எல்ஏ வந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பணும். நேரம் கருதி இடையில் போகிறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படக்குழுவினருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மொத்தத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.